இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி இயக்கத்துல வெளிவந்திருக்கிற கருப்பு அப்படின்ற படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்துல இந்திரன்ஸ் கேரளால இருந்து தன்னோட மகளை கூட்டிட்டு சென்னைக்கு வராரு. அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா, தன்னோட மகளுக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக வந்திருக்காரு. அதுக்கு அவர் பணம்லாம் கொண்டு வரல. பணத்துக்கு பதிலா ஒரு 60 பவுன் நகைய கொண்டு வந்திருக்காரு. அந்த நகைய வித்து தான் இந்த ஆபரேஷன் பார்க்கணும். இப்போ சென்னையில இறங்குறாரு. இறங்குன உடனே 2 திருட்டு பயலுக அந்த நகைய அடிச்சுட்டு ஓடிடுறானுங்க. இவங்க நேரா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் குடுக்குறாங்க. போலீஸும் அந்த திருடர்களை கண்டுபிடிச்சு நகைய மீட்டெடுத்துடுறாங்க. நகைய மீட்டெடுத்த உடனே கையில குடுத்துற முடியாது இல்லையா? அதுக்கு எவ்வளவோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு கோர்ட் மூலமா தான் வாங்க முடியும். அதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரர், நமக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் இருக்காரு, இவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்.ஜே. பாலாஜியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஆர்.ஜே. பாலாஜி அந்த கோர்ட்டையே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரு வக்கீல். அங்க இருக்கிற ஜட்ஜு வரைக்கும் அவரை செட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் வச்சது தான் அங்க சட்டமா இருக்குது. இந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு அவர் வர்ற கிளையண்ட் எல்லாம் மொட்டை அடிக்க தான் பாக்குறாரு. ஒன்னும் வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த இந்திரன்ஸும் இந்த நகையை மீட்டெடுக்கிறதுக்காக போய் 4 மாசமா அலைஞ்சிட்டு இருக்காரே தவிர எதுவும் வேலை நடக்கல. நிறைய காசு செலவாயி போகுது. ஒரு கட்டத்துல தான் தெரியுது ஆர்.ஜே. பாலாஜி இவரை ஏமாத்திட்டு இருக்காருன்னு. இப்போ வேற வழியே இல்லாம இந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் உடனே பண்ணியாகணும்ன்ற சூழ்நிலையில போயிட்டு கோர்ட் வளாகத்துல இருக்கக்கூடிய கருப்புசாமி கிட்ட போயிட்டு இவருடைய கோரிக்கையை வைக்கிறாரு. சாமி நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கருப்புசாமி இறங்குது. கருப்புசாமி யாருன்னா சூர்யா தான் வராரு. அவரு கோர்ட்ல ஒரு வக்கீலா ஆஜராகிறாரு. இந்த ஆர்.ஜே. பாலாஜிக்கு எதிராவே இறங்குறாரு. இந்த 2 பேருக்கும் மோதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. ஒன்னு, இந்த படம் ஒரு கோர்ட் ரூம் டிராமாவா இருக்கிறது. இன்னொன்னு, இது ஒரு சாமி படமாவும் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் படத்தோட ஆரம்பத்துல அந்த இந்திரன்ஸ் கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கோர்ட் சீன்ஸ் எல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் சாமி வருது. சாமி வந்ததுக்கப்புறம் இந்த கோர்ட் ரூம் டிராமாவும் சாமியும் சேர்ந்து கதை போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுல கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆர்.ஜே. பாலாஜி சூர்யாவை பார்த்து, நீ கடவுளா இருந்து எதுவும் செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. மனுஷனா இருந்து இங்க சர்வைவ் பண்றது தான் கஷ்டம். நீயும் மனுஷனா இருந்து என் கூட மோதி பாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் அதுலயும் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி ஒரே நாடு ஒரே கோர்ட்டு ஒரே ஜட்ஜு ஒரே வக்கீல்ன்ற மாதிரி ஒரே கோர்ட்டையே காமிச்சிட்டு இருந்தாங்க. வெவ்வேறு கேஸுக்கும் போகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் கூட ஒரே கேஸோடே முறிஞ்சு போச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்த கேஸ் எல்லாம் கூட சுவாரஸ்யமாவே இல்ல. ஃபர்ஸ்ட்ல ஒரு மனுஷனுக்கும் மனுஷனுக்குமான மோதல்ல யார் ஜெயிச்சான்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது. மனுஷன கடவுள் ஜெயிக்கிறாருன்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் சூர்யா கடவுளாவே வராரு. அவருக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி வில்லனை ஜெயிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அது இஷ்டத்துக்கு கட்டுக்கடங்காம ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு ஏதேதோ படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் உள்ள வருது. திடீர்னு சிங்கம் சூர்யா எல்லாம் வராரு படத்துக்குள்ள. இந்த கிளைமேக்ஸ்ல எல்லாம் கூட ஒரு கேரக்டர் வருது. அது சூர்யா கிடையாது, கார்த்தி மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. படத்துல வர்ற கோர்ட் சீனும் சரி, அதுல வர ஆர்கியூமெண்ட்டும் சரி, எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல. இந்த படம் பார்த்ததுல நம்மளுடைய நீண்ட நாள் கேள்விக்கு ஒரு விடை கிடைச்சு போச்சு. நம்ம வெளிநாடுகள்லாம் பார்த்தா வேற சாமி கும்பிட்டுட்டு இருப்பான். நம்ம ஊர்ல ஒரு சாமி கும்பிட்டுட்டு இருப்போம். என்னடா நம்ம சாமி அங்க கும்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு யோசிச்சா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா கருப்புசாமி கார்ல ஜாலியா போயிட்டு இருப்பாரு. போகும்போது இதுக்கு மேல போகாத, என் பவர் வேலை செய்யாது, இதுக்கப்புறம் வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறாரு. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல மாட்டாங்க, கொண்டு போயிட்டு ஒரு கேஸ கொடுத்தா இது எங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வராது, இது வேற ஏரியா அப்படின்னு. அந்த மாதிரி அவருக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மேல அவர் பவர் வேலை செய்யாதான். அதுக்கு அங்கிட்டு வேற ஒரு சாமி இருப்பாராம். இது ஒரு நல்ல ஒரு காமெடியான ஒரு விளக்கமா இருந்தது. அதே போல நம்ம ஊர்ல ஜுடிஷியல் சிஸ்டம் எவ்வளவு கரப்ட் ஆயி போயிருக்கு, கடவுளே வந்தாலும் இதை காப்பாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு உடைச்சது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது ஒரு ஓரளவுக்கு ஓகேயான சுமாரான கதை தான். ஆனா இதுக்கு இவங்க பண்ணி வச்சிருக்கிற திரைக்கதை, அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு திரைக்கதையை பண்ணி வச்சிருக்காங்க. கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அப்படி இப்படி இழுத்து கொண்டு ஒரு வழியா முடிச்சுதான் இருக்காங்க. இவங்க கதையையோ திரைக்கதையோ நம்பி இந்த படம் பண்ண மாதிரி தெரியல. இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹாட்டான விஷயத்த நம்பி தான் பண்ணிருக்காங்க. அந்த ஹாட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் அப்படின்னா அது கடவுள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு பொய்ய சொன்னோன்னு வச்சுக்கோங்க, கெட்டிக்காரன் புளுகு 8 நாளைக்கு தான் வாங்க. 8 நாள்ல ஒரு பொய் இது பொய் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும்.
ஆனா கடவுள்ங்கிறது பொய்ங்கிறத இன்னும் உலகத்துல பெரும்பாலான ஆளுங்க வந்து கண்டுபிடிக்காதனால அது இன்னைக்கும் ஒரு நல்ல ஹாட்டான மார்க்கெட் உள்ள ஒரு பிசினஸா தான் இருக்குது. கடவுள் வந்து நம்மள காப்பாத்தும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கவன் உட்காந்துக்க வேண்டியதுதான். ஆனா இந்த கடவுள வச்சு எப்படி காசாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணவெல்லாம் உலகம் பூரா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனா தான் ஆயிருக்கான். ஏன்னா அதுக்கு அவ்வளவு பெரிய மார்க்கெட் உண்டு. அந்த மாதிரி நம்ம இந்தியால கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மல்லாம் என்ன நெனச்சிட்டு இருப்போம்? கடவுள் நம்மள வந்து காப்பாத்துவார் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்போம். ஆனா இந்தியால தான் கடவுளையே காப்பாத்துறதுக்கு ஒரு கட்சி வச்சு, அந்த கட்சி மூலமா நாட்டையே புடிச்சிருக்கானுங்கன்னா பாத்துக்கோங்க. அப்படியாப்பட்ட கடவுள வச்சுட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இனி பாருங்க, இதுக்கு வரப்போற ப்ரமோஷன் எல்லாம் அந்த ஊர்ல பயங்கரமா ஒரு 50 பொம்பளைங்க சாமி ஆடிச்சு, இந்த ஊர்ல 100 பொம்பளைங்க சாமி ஆடிச்சுன்னு இதை இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் எல்லா சோஷியல் மீடியாலயும் போட்டு பரப்பி இந்த படத்தை எப்படியாவது ஹிட் பண்ண தான் போறாங்க. எங்கள பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ரொம்ப மோசம். இந்த கடவுள் இருக்கு அப்படின்னு நம்புறவங்களுக்கு வேணா இந்த படம் ஓகேவா இருக்கலாம். கடவுள் இல்ல அப்படிங்கிறவன் மண்டபத்திரம். இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம்.